A lends rupees 2500 to B and a certain sum of C at the same time at 7% per annum simple interest. If after 4 years A altogether receives rupees 1120 as interest from B and C, the sum lent to C is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து 2500 ருப்பீஸை வந்து கொடுத்துருக்காரு. யாருக்கு? பி அப்படிங்கிற பர்சனுக்கு. அதே மாதிரி ஏ அப்படிங்கிற பர்சன் வந்து ஒரு சர்டைன் சம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காரு சி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கு. அந்த சம்மை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போமா. எவ்வளோ டைம், எவ்வளோ ரேட் அப்படின்னா 7% per annum ரெண்டு பேருக்குமே. ஓகேங்களா? எவ்வளோ இயர்ஸ்? இஃப் ஆஃப்டர் 4 years டைம் வந்து t is equal to 4 years. If after 4 years A altogether receives rupees 1120 as interest from B and C. என்ன சொல்லியிருக்காங்க? 4 வருஷத்துக்கு அப்புறம் டைம் வந்து t 4 years. A வந்து B and C கிட்டேருந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்கான்? 1120 வந்திருக்கான். 120 வந்திருக்கு. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ வந்து சிக்கு கொடுத்த அமௌண்ட் என்ன, இந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிக்கலாமா? பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1120. இதுலேருந்து தான் வந்து ஆரம்பிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது? ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிடிஆர் டிவைடட் பை 100. இப்போ பி ப்ளஸ் சி ஆல் டுகெதர் இருக்குது, ஆல் டுகெதர்னா ப்ளஸ் ஈக்குவல் டு 1120 அப்படின்னா என்ன? இன்ட்ரெஸ்ட், ரெண்டு பேருக்கும் சேர்த்து கொடுத்த இன்ட்ரெஸ்ட். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பியோட வேல்யூ என்ன? பிரின்சிபல் அமௌண்ட் 2500, ஏ கொடுத்தது 2500 இன்ட்டு டைம் எவ்வளோ? 4 years, ஆர் எவ்வளோ? 7 டிவைடட் பை 100 ப்ளஸ் எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது, இதுதான் ஃபைண்ட் பண்ணுறோம். இன்ட்டு 4 இன்ட்டு 7 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1120. ஓகேங்களா? 7 இன்ட்டு 4 28, இங்கேயும் 7 இன்ட்டு 4 28. 2500 இன்ட்டு 28 டிவைடட் பை 100 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 28 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1120. நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதலாமா? இப்போ இந்த 25 28 இன்ட்டு பண்ணலாமா? எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? 25 இன்ட்டு 28, 8 5s are 44, 5 2s are 10, 14, 8 2s are 16, balance 1, 2 2s are 4, plus 1 5, 0, 4 plus 6 10, 0, 5 6 7, 700 வருதா? ஸோ இங்கே அப்ளை பண்ணலாமா? 700, இந்த ரெண்டு ஜீரோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? 0 0 டிவைடட் பை 100 ப்ளஸ் 28x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 1120. ஸோ இந்த 100 வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? மல்டிப்ளை பண்ணிவிட்டு காமனாக இருக்குல்ல, அப்போ 70,000 ப்ளஸ் 28x ஈக்குவல் டு 1120 இன்ட்டு 100. ஓகேங்களா? 70,000 plus 28x is equal to 1120, 0 0 3 0 வரும். இப்போ 28x equal to 11200 0 minus 70,000. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாமா? 112,000 மைனஸ் பண்ணலாமா? 0 0 0 2 அப்படியே வரும். இங்கே 11 வந்துடும், இங்கே 0 ஆயிரும். 11ல் 7 போச்சுன்னா 4, 42,000 எழுதலாமா? 42,000 28x.
எக்ஸ் ஈக்குவல் டு 42,000 divided by 28. 2 டேபிளால் அடிக்கலாமா? 1 2 is to 4 2s are 8, 2 2s are 4 1, 1 2 is to 0 0. மறுபடியும் இதை 7 டேபிளால் அடிக்கலாமா? 2 7s are 14, 3 7s are 21. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3000 divided by 2. 2 ஆல் அடிக்கலாமா? 1 2 is to 1 2 is to பேலன்ஸ் 1, 10 இருக்குமா? 5 0 0. ஆன்சர் வந்து எக்ஸ். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் ஏ வந்து சிக்கு எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னா, ஏ கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ? 1500. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க 4 வருஷத்துக்கு அப்புறம்? 1120. இவ்வளோ தான் இதில் இருக்குது. கொஷினை மட்டும் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா மற்றபடி ஸ்டெப்ஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.